Hello friends, இப்போ பார்க்க போகிற மாடல் வந்து Constraint Optimization Method. இது வந்து Bussiness Application of Maxima Minima-ல one of the method. Up to 7 sums நம்ம இப்போ பார்த்தோம்ல, அதுக்கும் இதுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு there is ஒரு கண்டிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க along with our objective, ஒரிஜினல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட. அதாவது இப்போ நம்ம 7 சம்ஸ் பார்த்தோம், அதில் c is equal toன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணி மேக்ஸிமா ஆர் மினிமாவான்னு நம்ம டெரைவ் பண்ணோம். பட் இங்கே வந்துட்டு அலாங் வித் ஒன் கண்டிஷன், ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு அலாங் வித் தட் வி ஹாவ் டு ப்ரூவ் வெதர் இட் இஸ் மேக்ஸிமா ஆர் மினிமா அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், டெரைவ் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரைண்ட் ஆப்டிமைசேஷன். Optimization with restrictions of different kinds is known as constraint optimization. There is some restriction along with one restriction or condition oda nammaloda given condition with one condition கொடுத்திருப்பாங்க with original objective. Original objective என்ன, we have to prove whether it is maxima or minima. ஓகேவா? இந்த original objective oda we have some condition. அது வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ல given condition இருக்கும். This is known as constraint optimization. Okay. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு there are some steps. அந்த ஸ்டெப்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸை வச்சு தான் நம்ம வந்து we are going to proceed that illustration 8. So this is the steps to proceed constraint optimization method problems. ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் போகும்போது we can able to understand. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதில் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணணும் LHS வித் லாம்டா. ஓகேவா? இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாம்டாவை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அதை வந்து லெக்ராஞ்சியன்ஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் லாம்டா இஸ் நோன் அஸ் லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர். ஸோ இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லாம்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப்? ஃப்ரம் த ஒரிஜினல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஒரிஜினல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம இப்போ ஃபார்ம் பண்ண இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் அலாங் வித் லாம்டாவோட மல்டிப்ளை பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணணும். திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டெப். அப்படி பண்ணும்போது we are going to get this L of x by lambda அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதுலேருந்து we are going to find the critical values. critical values நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் using first order partial derivatives equal to 0. ஓகேவா? நம்ம இந்த ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணுற இந்த ஈக்குவேஷனை வச்சு we are going to find the critical values x y lambda using first order partial derivatives. ஓகேவா? ஃபஸ்ட் ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்ல, இந்த ஈக்குவேஷனை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை ஈக்குவேட் டு 0 பண்ணும்போது we are going to get the critical values of x y and lambda value கிடைக்கும். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னா ஹேஷியன் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். திஸ் இஸ் த ஃபிஃப்த் ஸ்டெப். இந்த ஸ்டெப் எதுக்குன்னா இந்த கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் வேல்யூஸ் வந்து கோயிங் டு சாட்டிஸ்ஃபை த மேக்ஸிமா ஆர் மினிமா ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்க போகிற மேட்ரிக்ஸ் வந்து பார்டர்டு ஹேஷியன் மேட்ரிக்ஸ் மெத்தட். இதுக்கு நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸ். அந்த 3x3 மேட்ரிக்ஸை இப்படி தான் நம்ம வந்து ரைட் டவுன் பண்ணணும். 0gxgy 0gxgy lxx lxy lyx lyy அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுக்கான வேல்யூஸை வந்து நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த இந்த மேட்ரிக்ஸில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால் டிட்டர்மினன்ட் ஹெச்பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இது நம்ம ப்ராப்ளமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிட்டர்மினன்ட் ஹெச்பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் வெதர் த டிட்டர்மினன்ட் ஹெச்பி இஸ் பாசிட்டிவ், அதாவது மோர் தென் 0 அப்படின்னா the critical value xy வந்து correspond to maxima. if the determinant hp is negative, that is less than 0 இருந்துச்சுன்னா critical value xy வந்து corresponds to minima. ஸோ மேக்ஸிமாவா மினிமாவா இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ நம்ம ஃபோர்த் ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ மேக்ஸிமாவா மினிமாங்கிறத நம்ம எதை வச்சு கன்க்ளூட் பண்ணோம்னா இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற டிட்டர்மினன்ட் ஹெச்பியை வச்சுட்டு நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகே, திஸ் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்மளுடைய இல்லுஸ்ட்ரேஷன் 8ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மெத்தடில் வந்துட்டு நம்ம வந்து அந்த இல்லுஸ்ட்ரேஷன் 8ஐ ப்ரொசீட் பண்ண போகிறோம்.
ஓகே, illustration 8ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் a firm produces TV sets at 2 different locations. ஓகேவா, ஒரு firm இருக்குது, அது வந்து டிவி செட்ஸ் வந்து 2 லொக்கேஷன்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, x1 and x2ங்கிற லொக்கேஷன்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அவங்களோட ஜாயின்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஈக்குவேஷன். ஓகேவா, c is equal to this equation is the joint cost function. This is the objective function. ஓகேவா, எல்லா சம்ஸ்லேயும் வரக்கூடிய அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இதுக்கு அப்புறம் வர்றது தான் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்துடுச்சுன்னா we are going to proceed with constraint optimization. This is the condition. ஸோ இந்த சம்மில் along with this objective function we are having some condition. What is that condition? If the firm has to supply 1000 sets வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணணும், then find the number of sets produced in 2 plants. ஸோ number of sets வந்து 2 பிளான்ஸ்லேயும் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஜாயின்ட் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கணும். ஸோ தட் த ஜாயின்ட் காஸ்ட் இஸ் மினிமம். திஸ் இஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன், திஸ் இஸ் த கண்டிஷன். 1000 டிவி செட்ஸ் ஃப்ரம் x1 + x2. ஓகேவா, x1 and x2வையும் சேர்த்து 1000 செட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதில் ஜாயின்ட் காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கணும். திஸ் இஸ் த கண்டிஷன். ஓகே, so here the condition. So along with this condition, one objective function given means we have to proceed with constraint optimization method. ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த சம் வந்து differ from the other illustrations. How அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்னால இந்த சம் டிஃபர் ஆகுது. So here we are going to use Lagrangian multiplier and Hessian matrix. ஓகே ஓகே, இப்போ கண்டிஷன் ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, we have to proceed with the condition. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், அது 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, x1 and x2 இந்த 2 பிளான்ஸையும் சேர்த்து 1000 டிவி செட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். திஸ் இஸ் த கண்டிஷன்ஸ். ஓகே, அதை நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை 1000 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து g of x1 x2 is equal to 0. This is the function. ஓகே, இதை வந்து g of x1 x2 is equal to this equation. ஓகே அப்படின்னு சொல்லலாம் இந்த ஈக்குவேஷனுக்கு. அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, மல்டிப்ளை லேம்டா. செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன், லேம்டாவால் எல்ஹெச்எஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸை லேம்டாவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு equal to 0, which is equal to lambda into g of x1 x2. lambda into g of x1 x2 is equal to 0. அந்தபடி லேம்டாவோட மல்டிப்ளை பண்ணி இப்போ நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணிடணும்னா, நம்மளுடைய கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் ஈக்குவேஷன் தட் இஸ் அவர் அப்ஜெக்டிவ் ஈக்குவேஷன். அது என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய கொஸ்டினோட கொடுத்துருக்கிறது என்னென்னா, we have to minimize the joint cost is minimum. ஸோ என்ன பண்ணணும், மினிமைசேஷன். காஸ்ட்னாலே மினிமைஸ் பண்ணணும், அதான் அப்ஜெக்டிவ். ஸோ மினிமைஸ் c is equal to this given equation அப்படியே எடுத்து நம்ம வந்து ரைட் டவுன் பண்ணிவிடுங்க. மினிமைஸ் ஈக்குவேஷனை நம்ம எழுதாச்சு. ஓகே, இப்போது நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப். வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப்? நம்மளுடைய அப்ஜெக்டிவ் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷனான லேம்டா மைனஸ் திஸ் ஒன்னை சப்ராக்ட் பண்ணுறது தான் தேர்ட் ஸ்டெப். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா, எல் ஆஃப் எக்ஸ்ஒய் லேம்டான்னு ஜென்ரலாக சொல்கிறது. இந்த இடத்துல எக்ஸ்ஒய்க்கு பதிலாக x2, எல் ஆஃப் x1 x2 லேம்டா இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x1 x2 மைனஸ் லேம்டா இன்ட்டு ஜி ஆஃப் x1 x2. ஓகேவா, இந்த சம் படி ஒய் கிடையாது, அதுக்கு பதிலாக x2. ஓகே, அது கொஸ்டினில் கொடுத்துருக்காது. So f of x1 x2 minus lambda into g of x1 x2, this is the third step. So either just we are going to substitute these equations. Okay, this given equation inge substitute பண்ணிடுங்க, minus நம்மளுடைய constraint equation இங்க substitute பண்ணிட்டா நம்மளுடைய L of x1 x2 lambdaங்கிறத இந்த equation நம்மளுக்கு third stepல find out பண்ணியாச்சு. So third step is nothing but our given objective equation minus lambda into constraint equation. Okay, நம்ம find out பண்ண previous stepல find out பண்ண அந்த lambda equation. ஓகே, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இந்த டோட்டல் லெக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிடைச்சிடும். இதுதான் இந்த மெத்தடில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட் தான் இதுவரை நம்ம இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்துட்டு இருந்த மெத்தட் தான் இப்போ வரப்போகுது. எப்படி 7 சம் ப்ரீவியஸ் 7 சம்ஸில் பார்த்த கிரிட்டிக்கல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாடல். எப்படி கிரிட்டிக்கல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு
ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணலான்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன், திஸ் கம்ப்ளீட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு x1 பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா? திஸ் கம்ப்ளீட் ஈக்குவேஷனை நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பில் LX1 அதுக்கு நேம் பண்ணிவிட்டு dl/dx1 இஸ் ஈக்குவல் டு திஸ் கம்ப்ளீட் ஈக்குவேஷன் ஹேஸ் டு கெட் டிஃப்ரென்ஷியேட்டட் வித் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக பார்த்த ஆல் சம்ஸ்லேயே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட் தான். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, யூ கேன் செக் வித் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த ப்ரீவியஸ் சம்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x1. ஸோ இந்த 2 வந்து முன்னாடி வந்துருமா, அப்போ 0.2 x1 ப்ளஸ் இது வந்து x2 வந்து கம்ப்ளீட் கான்ஸ்டன்ட். ஓகே, x1 பொறுத்து பண்ணும்போது x2 0. அடுத்தது இங்கே வந்து x2 வந்து x1 வந்து 1 ஆகிடும். ஸோ 0.2 இன்ட்டு 1 இன்ட்டு x2 0.2 x2. இதில் வந்து x1 இருக்கிறதுனால 180. ஸோ இது x1 பிகம்ஸ் 1. ஸோ 180 ப்ளஸ் மற்ற இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இங்கே வந்து 0, இதுவும் 0 கான்ஸ்டன்ட் மைனஸ் லாம்டா இன்ட்டு இதில் மட்டும் x1 இருக்குது. நம்ம இதை வந்து உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். லாம்டா x1 மைனஸ் லாம்டா x2 ப்ளஸ் 1000 லாம்டா. நம்ம இதை வந்து ஜஸ்ட் அந்த மைனஸ் வந்து உள்ள விட்டு மாற்றி ஒரே சிங்கிள் ஈக்குவேஷனாக கொண்டு வரதுக்காக பண்ணுறோம். அப்போ மைனஸ் லாம்டா x1 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் லாம்டா, மற்றதெல்லாம் 0. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். LX1 இஸ் ஈக்குவல் டு 0.2 x1 ப்ளஸ் 0.2 x2 ப்ளஸ் 180 மைனஸ் லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் சம்மில் ஐ எக்ஸ்பிளைன் ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் அந்த மெத்தடில் நம்ம x1 பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன், கோ அண்ட் செக் இட். ஓகே, அடுத்த மெத்தட் வந்து செகண்ட், அதே இதை வந்து நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் x2 வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. ஓகே, ஃபஸ்ட்டு x1 வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. அடுத்தது x2 வச்சு டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x2 we are differentiating that the whole equation. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். This is the second equation. 0.4 x2 plus 0.2 x1 plus 60 minus lambda is equal to 0. So we with respect to x2 we are differentiating, we are getting second equation. What is the third equation? Third equation is nothing but our conditions நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா நம்ம லாம்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரொசீட் பண்ண கண்டிஷன் தான் கிடைக்கும். ஸோ இருந்தாலும் அதை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த பொறுத்தவரை லாம்டாவை பொறுத்தவரை you are going to differentiate. ஸோ லாம்டா வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன்ஸில் இங்கே ப்ரீவியஸாக எங்கேயுமே லாம்டா இல்லை. ஸோ இது எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இங்கேருந்து தான் லாம்டா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாம்டா இருக்கிறது எல்லாமே வச்சுட்டு நம்ம லாம்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த இடத்துல லாம்டா பிகம்ஸ் 1, இங்கே லாம்டா பிகம்ஸ் 1, இங்கே வந்து லாம்டா பிகம்ஸ் 1. ஸோ அப்போ x1 மைனஸ் x2 ப்ளஸ் 1000 அப்படின்னு நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ மைனஸ் x1 மைனஸ் x2 ப்ளஸ் 1000 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸை வந்து ஜஸ்ட் வெளில எடுத்துகிட்டு மைனஸை காமனாக வெளில எடுத்தோன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் மைனஸாக வந்து ஜஸ்ட் சிம்பிள் வந்து மாறிடும். ஸோ மைனஸ் வெளில எடுத்துட்டோன்னா x1 ப்ளஸ் x2 மைனஸ் 1000 இஸ் ஈக்குவல் டு 0. தீஸ் ஆர் ஆல் மேத்தமெட்டிக்கல் மெத்தட் தான். ஸோ x1 ப்ளஸ் x2 மைனஸ் 1000 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 1000 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா x1 plus x2 is equal to 1000. So L of x, அதை வந்து L of lambda வந்து L of x, x1 plus x2 is equal to 1000. அதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அது எப்படி நம்ம பண்ணணுங்கிறத நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபை கொடுத்துருக்கேன், என்ன பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் இந்த இதில் வந்துட்டு 3 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி we are going to find out x1, x2 and லாம்டாவோட வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம்னா x1 plus x2 is equal to 1000 இந்த கிடச்சிருக்க இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். பண்ணி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாம்டா வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ 0.2 x1 plus 0.2 x2 plus 180 minus lambda is equal to 0. இதில் வந்து நீங்கள் 0.2 வந்து காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா x1 plus x2 plus 180 minus lambda is equal to 0. இந்த x1 plus x2க்கு பதிலாக 1000 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1000 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.2 into 1200 plus 180 minus lambda is equal to 0. இது சிம்பிளிஃபை பண்ணால் we are going to get the lambda value 380. And அடுத்த ஸ்டெப், now take the equation 2.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1 எடுத்து நம்ம லாம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 2 எடுத்துட்டு நம்ம இதுலேருந்து ஏதாவது ஒரு லாம்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி x1 ஆர் x2 ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 2 எடுங்க. ஈக்குவேஷன் 2 எடுத்து எழுதிட்டு அதை நம்ம வந்து 0.4ன்னு இருக்கிறத ஜஸ்ட் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுங்கள். 0.2 0.2ன்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ 0.2x2 + 0.2x2 அதை வந்து இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 0.4x2 வரும்ல. அதனால் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மற்றதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க அந்த ஈக்குவேஷனில் இருக்கிறத. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 0.2x2 இந்த x1 x2ல 0.2 வந்து காமனாக வெளில இருக்கா. ஸோ அந்த காமனாக இருக்க 0.2 வெளியில் எடுத்துகிட்டு x1 + x2 நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு +60 மைனஸ் லாம்டா வேல்யூ 380f சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இந்த x1 + x2ங்கிற இந்த இடத்துல வந்து we are going to substitute 1000 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1000 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்க இந்த x1 + x2 = 1000ங்கிற வேல்யூவை இந்த இடத்துல x1 + x2ங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் we are going to get the x2 value is equal to 600. ஸோ x2 வேல்யூ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எந்த 3 ஈக்குவேஷன்ஸில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் x2 is equal to 600ன்னு சொல்லி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா x1 வேல்யூ 400ங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா. நான் வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்து அதில் போயிட்டு x2க்கு பதிலாக 600 சப்ஸ்டியூட் பண்ணி நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். x1 is equal to 400. அடுத்தது கிரிட்டிக்கல் வேல்யூஸ் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. x1ங்கிறது 400, x2ங்கிறது 600, லாம்டா 380. ஸோ நம்ம வேல்யூஸ் வந்து இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ x1 is equal to 400 TV sets, x2 is equal to 600 TV sets. ஓகே, இதுதான் நம்மளுடைய x1 பிளான்ட்டில் 400 TV setsம் x2 பிளான்ட்டில் 600 TV setsம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூஸ் மூலமாக அரைவ் பண்ணியாச்சு. இப்போது தான் மெயின் பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் கம்மிங். வாட் இஸ் தட்? வெதர் இட் இஸ் அ மினிமா ஆர் மேக்ஸிமா, அதாவது இந்த கிரிட்டிக்கல் வேல்யூஸ் வந்து மினிமா மேக்ஸிமா ஃபங்க்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுதாங்கிற அந்த கண்டிஷனை இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன், நம்மளுடைய மேட்ரிக்ஸ் வந்து G0 Gx1 Gx2 Gx1 Gx2 அதே மாதிரி LXX LXY அந்த மாதிரி LYX LYY இந்த மாதிரி தான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுக்கான வேல்யூஸ் இந்த மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வேணும். அதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப். ஸோ அந்த வேல்யூஸ் எப்படி நம்ம டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்க எல்லா ஈக்குவேஷனையும் ஏற்கனவே நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்க எல்லா ஈக்குவேஷன்ஸையும் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ், அதாவது ஒன் மோர் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா we are going to arrive this values. ஓகே, அது எப்படி அரைவ் பண்ணுறோம்? நம்மளுக்கு ஆல்ரெடி g of x1 x2ஓட ஈக்குவேஷன் எதுன்னு தெரியும். திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரைண்ட் ஈக்குவேஷன். அதை வந்து ஃபஸ்ட்டு x1 பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dg/dx1. ஓகே, x1 பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். So x1 plus x2 minus 1000. So இதை differentiate பண்ணோன்னா x1 becomes 1. இது ரெண்டும் constant, so 0. So gx1 is equal to 1. அதே மாதிரி gx2 பொறுத்து differentiate பண்ணும்போது இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். So x2 becomes 1. அப்போ gx2 is equal to 1. gx1 is equal to 1. gx2 is equal to 1. நம்ம find out பண்ணியாச்சு. அடுத்தது lx1, அதாவது ஃபஸ்ட் நம்ம பண்ணி வச்சுருக்க ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு கிடைச்ச ஈக்குவேஷன் இருக்குல்ல, நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண ஈக்குவேஷன், அது ஒன் மோர் டைம் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். LX1 ஒன் மோர் டைம் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இன்னொரு டைம் டிஃப்ரெண்ட் பண்ணால் LX1 எழுதலாம். ∂2L/∂x². ஸோ அப்படி எழுதும்போது நம்மளுக்கு மற்ற இது அந்த ஈக்குவேஷனை அகெயின் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.2ங்கிற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி LX2 கிடச்சிருக்க செகண்ட் ஈக்குவேஷனை ஒன் மோர் டைம் x2 பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 0.4 வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு தேவை LYX ஆர் LXY, இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். நீங்கள் எப்படி வேணாலும் ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து வேணாலும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். LX1 x2 பொறுத்தும் LX2 வந்து x1 பொறுத்தும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துட்ட வந்து நம்ம வந்து நான் ஜென்ரலாக எழுதியிருக்கேன். இங்கே ஒய்க்கு பதிலாக XYக்கு பதிலாக x1 x2ன்னு எடுத்துக்கணும். x is equal to x1, y is equal to x2. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா LX1 வந்துட்டு x2 பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஆர் LX2, அதாவது இந்த செகண்ட் ஈக்குவேஷனை வந்து x1 பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் 0.2. ஓகேவா? நீங்கள் ரெண்டுமே பண்ணி பாருங்கள், இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள்.
0.2. Differentiation method already explained. Okay. So இப்போ இது நம்ம வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, gx1 gx2 lx1 x1 lx2 x2 lx1 x2 அண்ட் அது எல்லாத்துக்குமான வேல்யூ வி காட் இட். ஓகே, ஸோ ஃப்ரம் தட் வேல்யூஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹேஷியன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். ஹெச்பி மேட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஹேஷியன் மேட்ரிக்ஸ். ஸோ ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு 0 g1 g2 g1 g2 இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, இந்த மேட்ரிக்ஸில் ஜஸ்ட் we are going to substitute those values. ஓகே, we are values substitute பண்ணியாச்சா? values substitute பண்ணதுக்கு அப்புறம் what is the first method to solve the matrix? What is the first method to solve the matrix means we are going to take this 0. இந்த 0 எடுக்கும்போது மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ஸ்டெப், இந்த 0 எடுக்கும்போது இந்த 0 பிலாங் பண்ண at that row and that column get cancelled. ஓகே, திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? அப்போது இந்த ரோவும் இந்த காலமும் கேன்சல் ஆகிட்டு இந்த 3x3 மேட்ரிக்ஸ் வந்து 2x2 மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 2x2 மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு 0 வெளியில் எடுத்துட்டோம். ஸோ அந்த ரோ அண்ட் காலம் கேன்சல் ஆகிடும். ஸோ 0.2 0.2 0.2 0.4 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் கிடச்சிரும். ஓகே, திஸ் இஸ் த 2x2 மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மேட்ரிக்ஸோட மெத்தட் ஆஃப் ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு வேல்யூஸ்க்கு ப்ளஸ், செகண்ட் வேல்யூக்கு மைனஸ், தேர்ட் வேல்யூக்கு ப்ளஸ். திஸ் இஸ் த ஃபார்மேட். ஓகேவா? இதுதான் ஃபார்மேட். ஃபஸ்ட்டு வேல்யூக்கு ப்ளஸ், செகண்ட் வேல்யூக்கு மைனஸ், தேர்ட் வேல்யூக்கு ப்ளஸ். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக தான் நம்மளுடைய வேல்யூஸை வந்து ப்ரொசீட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூக்கு ப்ளஸ், அப்போ 0 எடுத்திருக்கோம்ல, அதுக்கு ப்ளஸ் ஏடி மைனஸ் பிசி, 0 இன்ட்டு ஏடி மைனஸ் பிசி. ஓகேவா? இதை ஏபிசிடின்னு எடுத்துக்கிறோம். ஏடி மைனஸ் பிசி. ஓகேவா? இப்போ வந்து 0.2 இன்ட்டு 0.4 மைனஸ் 0.2 இன்ட்டு 0.2. ஓகேவா? 0.08 மைனஸ் 0.04 இன்ட்டு 0. ஸோ எனிதிங் இன்ட்டு 0 0. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 0. அது வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ப்ளஸ். ஓகே, அடுத்தது மைனஸ், செகண்ட் வேல்யூக்கு நம்ம மைனஸ். இப்போ 1 வெளில எடுக்க போகிறோம். 1 வெளில எடுத்தால் அது பிலாங்ஸ் பண்ண ரோ அண்ட் காலம் கெட் கேன்சல். ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் எடுத்து 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் -1 நம்ம எடுக்கணும். செகண்ட் வேல்யூ மைனஸ்ன்னு எடுக்கணும். ஸோ -1 இன்ட்டு ஏடி மைனஸ் பிசி ஃபார்ம் பண்ணுறோம். ஏடி வந்து 1 இன்ட்டு 0.4 மைனஸ் 1 இன்ட்டு 0.2 பிசி. ஓகே, -1 இன்ட்டு 0.4 மைனஸ் 0.2 மைனஸ் 0.2 இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப்? வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப் மீன்ஸ் தேர்ட் நம்பரை எடுக்கிறோம். தேர்ட் நம்பருக்கு நம்ம கொடுக்க போகிற சிம்பிள் வந்து ப்ளஸ். ஓகே, +1 நம்ம வந்து வெளில எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த நம்பர் ஃபார்ம் பிலாங் பண்ண ரோ அண்ட் காலம் கெட் கேன்சல்ட். அதர்ஸை வச்சு நம்ம வந்து 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏடி மைனஸ் பிசி. ஸோ ஏடி மைனஸ் பிசி, ஏடி மைனஸ் பிசி. ஸோ 0.2 மைனஸ் 0.2. ஸோ 0, 1 இன்ட்டு 0 இஸ் 0. ஸோ இப்போ நம்ம வந்து மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் எடுத்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த 3 வேல்யூஸ் எடுத்து நம்ம இங்கே எழுதுகிறோம். 0, அடுத்தது மைனஸ், இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடச்சது 0, அடுத்தது கிடச்சது -2, அடுத்தது கிடச்சது 0. இது 3 எடுத்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். 0 - 2 + 0 is equal to -2 minus 0.2. So HP determinant வந்து we got the HP determinant as -0.2. இதை வச்சு தான் நம்மளுடைய கன்க்ளூஷன் whether it is a maxima or minima. Okay va? The HP determinant is -0.2 which is less than 0, which is less than 0. So it's a negative value, so less than 0. So negative or less than 0 இருந்துச்சுன்னா there exists a maxima corresponding to the critical values of x1 is equal to 400, x2 is equal to 600 sets. நம்ம already find out பண்ண இந்த critical values வந்து minimum condition satisfy பண்ணுது. Okay va? So in minima, so hence cost minimization can be possible by producing 400 TV sets in first plant and 600 TV sets in second plant. So this total costing function, cost minimization function is getting proved. Okay ba? This is the end of this sum. Okay, previous all sums, எல்லா sums ஓட playlist வந்து கீழே descriptionல இருக்கு. அந்த லிங்கை பண்ணிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. You can able to understand all the differentiation method எல்லாமே explain பண்ணியிருக்கேன். So you can able to understand. So thank you.